இன்னைக்கு டே 2. இது வந்து ப்ரொப்போஸ் டேயா. ஸோ ஒரு ப்ரொப்போசல் அப்படிங்கும்போது மனுஷன் பயங்கரமாக யோசிக்கிறான். அதாவது ஏதாவது வித்தியாசமாக பண்ணி யாரும் பண்ணாததை அல்லது பண்ணினதையோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு இனோவேட்டிவாக நம்ம பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், யங்ஸ்டர்ஸு எல்லாருக்குமே அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இந்த ப்ரொப்போசல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு நடக்குது அப்படின்னா, பணம். பணம், படிப்பு, அந்தஸ்து, இந்த பேக்கப் என்ன இருக்குது, அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ், ஸோ ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ப்ரொப்போசலே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அல்லது அந்த பையன் பயங்கரமான ஒரு ஒரு டாக்டர் அல்லது ஒரு சயின்டிஸ்ட்டு அல்லது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, மந்த்லி உள்ள இன்கம் வருது. ஸோ இதெல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப வர்ணித்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொப்போசலை பண்ணுறாங்க. பலூனை கட்டி வானில் பறக்க விடுறது அல்லது பேராஷூட்லேருந்து இறங்குற மாதிரி, ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி இது பண்ணுற மாதிரி, அல்லது கடலுக்கு அடியில் போயிட்டு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி, இப்படி பல்வேறு விதங்களை கையாளுகிறார்கள். இதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்குறோம். இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. சில பேருக்கு இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது செய்யாதவனுக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னா, நம்மளும் இப்படி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னா அட்லீஸ்ட்டு நம்மளால் இப்படி முடியலன்னா வேறு விதத்துலேயே அதை ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ், டைமண்ட் ரிங்கு அல்லது செயின் அல்லது காஸ்ட்லியான மொபைலு, ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் அதாவது கிஃப்ட்ஸ் கொடுத்து அதில் இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொப்போசலுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்க நாளடைவில் பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி நாளடைவில் பழக பழக அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே தெரிய வரும்போது அல்லது அவனுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸு அது அந்த பேக்கப் இதெல்லாம் தெரிய வரும்போது இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வேர்டு, ஸோ கால்டு வேர்டு பிரேக்கப். ஸோ அதை முடிச்சுட்டு உனக்கும் டாட்டா எனக்கும் டாட்டான்ட்டு கிளம்புற ஒரு காலகட்டம். ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா ஒரு முன்னம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறது, அதெல்லாம் எங்கேருந்து அந்த காரியத்தை எடுத்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பிக் ஸ்க்ரீனில் இருந்து அதை கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பிக் ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்கள் அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு தெரியாதவனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா இப்படி தான் ஒரு லைஃப்பை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அது என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணல, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. உயிரை பறிக்கிற எந்த விஷயமே நல்லது கிடையாது. டார்ச்சர் பண்ணுறது, மிரட்டுறது, நீ என்னைய லவ் பண்ணலன்னா நான் செத்துருவேன், இந்த கன் பாயிண்டில் அல்லது கத்தி முனையில் கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சுட்டு இப்படியெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாமே ரியலிஸ்டிக்கானது கிடையாது, நிஜமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயம், நடக்கிற விஷயம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ப்ரொப்போசலை நான் சொல்ல போகிறேன். ஸோ கடவுள் இந்த உலகத்துக்கே அவர் ஒரு நபருக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஸோ உலகம் முழுவதும் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய அன்பு அவர் வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய ப்ரொப்போசலை அவர் ஆல்ரெடி பண்ணிட்டார். அதை விட இன்னொரு ப்ரொப்போசல் பண்ணார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். அந்த மரணத்தின் மூலமா நம்மேல் அன்பா இருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணாராம். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணிட்டார் ஆல்ரெடி. நீங்கள் நானும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னமே அவர் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டார். யாராவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களா, அல்லது நான் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண என் ப்ரப்போசலை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிற என் அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் உள்ளே பிரவேசித்து அவனோட வாசம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனும் உன் கூட குடியிருப்பேன்னு சொல்றாரு, உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்னு சொல்றாரு, உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஆண்டவர் இருக்கிறார். இந்த அன்பின் ஆண்டவர் நம்ம எப்படிலாம் ப்ரொப்போஸ் பண்ணுறோங்கிறத அவர் எதிர்பார்க்க மாட்டார். காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்குறோமா, அல்லது நம்மகிட்ட நிறைய பேக்கப் இருக்கா, அல்லது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய ப்ரொஃபைல் என்ன, நம்மளுடைய பேக்கப் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எதையுமே அவர் எதிர்பார்க்கவே மாட்டார். எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் மீதும் என் மீதும் அளவற்ற அன்பை அவர் வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு மறைந்து போகிற, வாடி போகிற, மாறி போகிற, சரிதானா, மாறி போகிற இந்த அன்புக்காக ஏங்குவதை விட்டுவிட்டு, இந்த அன்புக்காக தியாகம் செய்கிறதெல்லாம் விட்டுவிட்டு, உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய உயிரையே தியாகம் பண்ணுன அந்த ஆண்டவரை, அந்த கடவுளை நீங்க நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்க லைஃப்ல எந்த அன்புக்காக நீங்க ஏங்குறது நிலைமை இருக்காது. அன்பை காட்டி உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது. ஸோ கடவுளுடைய அன்பு உங்களுடைய ஹார்ட்லையும், உங்களுடைய பாடியிலையும், உங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னா அந்த எம்டினஸ் எதுவுமே இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது. இந்த கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கணும், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், செல்வங்கள் இருக்கணும், உயர்ந்த நிலைமையில இருக்கணும், உயர்ந்த ஜாதியில் இருக்கணும், அழகா இருக்கணும். இதெல்லாம் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. அவருக்கு இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸே தேவையில்லை. உடைந்த உள்ளம், ஏமாற்றப்பட்ட இருதயம், நொறுங்கிய இதயம், கைவிடப்பட்டவர்கள், அதுக்காக இப்படிப்பட்டவர் மட்டும்தான் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் தயார் உள்ளவராக இருக்கிறார். அதான் அதில் இருக்கிற அர்த்தம். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ற எல்லாரையும் அவர் ஏத்துக்கிறார். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், உனக்காக நான் மரித்து இருக்கிறேன், உனக்காக நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், உன்னையே நான் நேசிக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன்னு சொன்ன அந்த ப்ரொபோசலை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் பக்கபலமா இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்காமையே அவர் நமக்கு அன்பை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ நம்முடைய அந்த அன்பை அவரிடத்துல நம்ம கொடுப்போம், அவரை நேசிப்போம். உங்க பக்கத்துல எப்பயும் நல்ல துணையாய் துணை நிற்பார். அவர் ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணிட்டார்ல, அந்த ப்ரொபோசலுக்கு இப்போ நம்ம ப்ரொபோஸ் பண்ணுவோம். இன்றைக்கு அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலையும் போகலாம், ஏற்றுக்கொண்டால் கைவிடலாம். கைவிடுகிற தேவனே இல்லை. காத்திருக்கணும்னு அவசரம் இல்லை. டைம் ஒன்றுன்னு இவர் கேட்கவே மாட்டார். இவர்கிட்ட நோ பிரேக்கப், நோ ஹர்ட்ஸ், நோ ஃபெயிலியர்ஸ், ஏமாற்றம் இல்லை, நோ ஃப்ரஸ்ட்ரேஷன், எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி ஃபுல் இன் லவ். அந்த லவ் இருக்குது. அந்த லவ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நிரந்தரம் இல்லாத, மாறுபடுகிற, ஏமாற்றுகிற இந்த அன்புக்கு ஏங்குவதை விட, அடிமையாக இருப்பதை விட, நமக்காக எல்லாவற்றையும் செய்ய துடிக்கிற, பக்கபலமாய் நிற்கிற அந்த ஆண்டவரின் அன்புக்கு அடிமையாக இருப்பது எவ்வளவோ மேல். ஸோ அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய ப்ரொப்போசலுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ரொப்போசல் சக்ஸஸ் ஆகும், உங்கள் ப்ரொப்போசல் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ உங்கள் இருதயம் மகிழும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடந்த கால தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். இனி இப்படிப்பட்ட தோல்விகளுக்குள் நீங்கள் போகாதபடிக்கு அவருடைய கரம் உங்களை அணைத்து கொள்ளும். மே காட் பிளெஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.